So integers topic, previous we learned under the addition, subtraction, multiplication. Today division of integers. So common videos we learn about the division of integers also. In that rule also we learn. Okay, by using this integers rule, today we are going to solve the exercise 1.4. Okay, this based on that division rule, how to solve the given sum. Okay, so by rule once recollect. In division sum, when you are doing division time, two integers, maybe same sign comes, your answer also positive. Okay, past. That doesn't represent the same sign. You want to observe the plus also, plus only, minus also, that integers again plus only come. Okay, here no need to check the greatest number, smallest number. Okay, directly how like you did multiplication, that same rule only for division also. Yes, but different sign if they give it in that when you are doing division time, subtraction only you want to mention. Okay, negative symbol come. Will you clear? When if you are doing the division sum, you are clear I think. So let us see the first question. Fill in the blanks. If some numbers are missed. So how to find out the missed term? If you directly know how to find out multiplication during time, I tell you. Likewise only, but likewise doing time. Some children they are making mistake. Na test கொடுத்திருந்தப்ப observe பண்ணிருந்தேன். So டைரக்ட்டா போடும்போது எல்லாரும் தப்பா போடுறீங்க. So better you want to do the way of steps. Okay, இந்த steps வெச்சே போடிங்கனா அந்த plus minus மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க multiplication போட்டுருக்கீங்க, அந்த sign எல்லாம் தப்பா தான் போட்டுருக்கீங்க. So better please do this following steps. Because இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல போடும்போது அந்த மைனஸும் கிராசிங் பண்ணும்போது கரெக்ட்டா பண்ணுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? சரி. இப்போ நம்ம நார்மலா அப்சர்வ் பண்ணும்போது some numbers are missed. நான் 40 இங்க இருக்கு. இங்க என்ன நம்பரை நான் டிவைட் பண்ணனா எனக்கு ஆன்சர் 40. ஆக்சுவலி 40 ன்ற ஆன்சர் எனக்கு வரணும். ஆனா என்ன மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. இங்க மைனஸ் சைன்ல இருக்கு. ஆனா இங்க பிளஸ்ல ஆன்சர் வந்திருக்கு. அப்ப இங்க ரெண்டும் சேம் சைனா இருந்தா மட்டும் தானே உங்களுக்கு இங்க என்ன வரும்? பாசிட்டிவ் கிடைக்கும். சேம் சைன் இருந்தா மட்டும் தானே பாசிட்டிவ் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். சோ அப்ப மைனஸ்ல ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நம்பர் வரும்? 40 னா 40 divided by 1 டேபிள் மட்டும் தான் உங்களுக்கு என்ன வரும்? 40ன்றது வரும். இல்லனா you are getting some other numbers. So அத way of stepsல எப்படி போடலாம்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன். -40 divided by x equal to 40. So இப்போ எனக்கு x வேணும்ன்றதுனால just இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன். டிவைட் இருக்கிறது மல்டிப்ளா மாறும், மல்டிபிள் அதாவது நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு மாத்திடுவோம். So இந்த டேர்ம் எப்படி வரப்போ 40/40 னா கேன்சல் பண்ணிட்டேனா 1. இங்க டிஃபரண்ட் சைன் இருக்கிறதுனால -1 அந்த ஆன்சரை நான் எடுத்து எழுதிக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு வேணாம் மிஸ் நான் கரெக்ட்டா போடுறேன்னா மட்டும் ப்ளீஸ் செலக்ட் திஸ் வே. அதர்வைஸ் ப்ளீஸ் பெட்டர் டு திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். வில் யூ கிளியர்? ஏன்னா fill in the blanks க்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சில குழந்தைங்க எதிர்பார்க்கறவங்க மட்டும் டைரக்டா போடுங்க. செகண்ட் சோ இதுல என்னென்ன சம்ஸ்லாம் விட்டுருக்கனோ அதை நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் சம் இங்க ஃபர்ஸ்ட் இன்டிஜர் மிஸ் ஆயிருக்கு. செகண்ட் இன்டிஜர் மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு ஆன்சர் வந்து 9 வரும். சரியா? சோ இப்போ இங்க இருக்குறதுலயே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஈஸிவே சொல்லிருக்கேன். எப்பவுமே டிவிஷன் டேர்ம் கம்பேர் டு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? சோ அத இது ரெண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு இது வரணும் அப்படினா இதுக்கு என்ன ரீசன்னா ஆக்சுவலி இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? x divided by 4 table your answer is 9. அப்ப நான் இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? the x ன்ற ஆன்சர் கிடைச்சிருமா இல்லையா? 9 4s are 36. என்னோட ஆன்சர் இப்போ 36. அதை எடுத்து நீ டைரக்டா எழுதிடலாம். சோ இத ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை நான் எழுதிட்டேனா முடிஞ்சிருச்சு. இது டைரக்ட். மேபி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போடுவேன்னு நினைச்சீங்கன்னா x divided by -4 is equal to 9. எனக்கு x மட்டும் வேணும்ன்றதுனால இத என்ன பண்ணிக்கிறேன்? கிராஸ் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு மாறும். சோ -4 9 into 4 36 plus into minus -36. சோ இந்த இடத்துல நம்பர்லாம் அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. சைனை விட்டுப்பீங்க. சைன் விட்டீங்கன்னா முடிஞ்சுது. சோ இப்படி நீ டைரக்டா போட்டாலும் ஓகே, ஸ்டெப்ஸ் மெத்தட்ல போட்டாலும் ஓகே. சோ அதோட டிஃபரன்ஸ் வேல நான் டைரக்டா போடுறேன் அப்படின்றது என்னன்னா உங்களோட ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்காக நான் எழுதுறது எழுதிருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இந்த டிவிஷனோட ரூல்ல இன்னொரு கண்டிஷன் சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சுவலி இது வந்து சில குழந்தைங்க வந்து ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. -6 0வால டிவைட் பண்ணாலும் 0ன்னு எடுத்து எழுதுவாங்க. 0/-6 னாலும் 0ன்னு எழுதுவாங்க. அது கரெக்ட்டா? எது மட்டும் தான் கரெக்ட்டான ரூல்? இது மட்டும் தான் கரெக்ட். அதாவது நியூமரேட்டர்ல 0 வந்தா மட்டும் தான் டினாமினேட்டர்ல பட் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. நியூமரேட்டர் 0 கொடுத்து டினாமினேட்டர்ல ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா தான் அதை டிவைட் பண்ணா 0ன்ற ஆன்சர் வரும். இது என்ன சொல்லணும்னா ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒண்ணு. அதுக்கு என்ன ரீசன்
-6 நான் 0வால டிவைட் பண்ணனும்ன்றது அர்த்தம். ஓகேவா? சோ அது மீனிங்லெஸ்ஸா தான சொல்ல முடியும். பட் அதே இத நான் 0வை எதால டிவைட் பண்றேன்னு அர்த்தம் 6ஆல டிவைட் பண்றேன்னு அர்த்தம். சோ இங்க 0 ன்ற எனக்கு ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணுவேன்? 0 டைம்ஸ் ஆஃப் 6 0 ன்னு எடுத்து எழுதுவேன். ஓகேவா? சோ அப்ப எதுதான் கரெக்ட்டானது? நியூமரேட்டர்ல 0 வந்தா மட்டும் தான் அது கரெக்ட்டா 0 ன்ற ஆன்சர் சொல்யூஷன் கரெக்ட். பட் இங்க நியூமரேட்டர்ல 6 வந்தது டினாமினேட்டர்ல 0 வந்ததுனா அது என்ன சொல்லும்னா மீனிங்லெஸ் ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் ஃபைண்ட் தி வேல்யூஸ். டிஃபரண்டா நம்ம நார்மலா டிவைட் பண்ற மாதிரி தான் டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதி சைன் மட்டும் மாத்த போறோம். ஓகேவா? 75 ஐ 5 ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் 15 is 5 ரிமைனிங் 2. சோ நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன் 5 5s are 25. லெஸ் பண்ணனா 0. இப்போ எனக்கு 15 ன்ற ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதோட விட்டுட்டீங்கன்னா அது ராங். ஏன்னா இங்க என்ன சைன் இருக்கு? ஒன்னு வந்து மைனஸ் இன்டிஜர் இன்னொன்னு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். டிஃபரண்ட் சைன் இருந்ததுன்னா என்னதான் வரும்னு சொல்லிருக்கேன் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். சோ நெகட்டிவ் 15 எழுதுங்க. நெக்ஸ்ட் -100 -20 ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ல வந்தாவே என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ரூல் பார்த்துட்டோம். சோ இத நான் டிவைட் பண்றேன் 0 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா 10/2 இருக்கும். சோ இங்கே இந்த மைனஸ் மைனஸ் வரதுனால பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் சைன் இருந்ததுன்னா பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். 1 2 is 2 5 2s are 10. ஓகேவா? சோ your answer is rightly 5. next 45 divided by -9. சோ ஃபர்ஸ்ட் -9 ன்றத பிளஸ் இன்டு மைனஸ், அதாவது இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ், டிஃபரண்ட் சைன் வந்தாலே உங்களோட ஆன்சர் எதுல தான் வரும்? மைனஸ்ல வருது தெரியும். 45 டிவைடட் பை 9 பண்ணனும். 9 5s are 45. உங்களோட ஆன்சர் மட்டும் நீ டைரக்டா எடுத்து எழுதினாவே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் சோ இது வரைக்கும் வந்து டைரக்ட் சம்ஸ். இதுக்கு மேல எல்லாமே வேர்ட் ப்ராப்ளமா தான் இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்கானன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. சோ இங்க வந்து நம்ம டைரக்டா என்ன சொல்லிருக்கோம்னா ப்ராடக்ட் நம்பரா கொடுத்திருக்காங்க. இங்க இப்படி வேர்டிங்ல கொடுத்திருக்கிறது you want to change to first number. Product of two number is -135. அது என்ன ப்ராடக்ட்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மல்டிபிள். ஓகேவா? சோ ரெண்டு நம்பரை நான் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? -135. ஓகேவா? சோ அதுல அந்த ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டா -15 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப another நம்பரே நமக்கு தெரியாது. அத தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ அது எப்பவுமே தெரியாத நம்பர் unknown numbers என்னன்னு எடுத்துக்க சொல்லிருக்கேன். x ஆ கன்சிடர் பண்ண சொல்லிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப ப்ராடக்ட்ன்றது என்னது? மல்டிபிள்ஸ் ன்றது. Product of two number is -135. இப்போ ஒரு நம்பர் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சோ இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? x மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். x மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டு மீதி இந்த பார்ட் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்றேன். மல்டிபிள் இருக்க டேர்ம் ஈக்குவலுக்கு x சேஞ்ச் ஆகும்போது என்னவா மாறும்னு சொல்லிருக்கேன்? டிவைடா மாறும். சோ இத நான் டைரக்ட்டா 5 டேபிள்ல டிவைட் பண்றேன். 1 5 is 5, 3 5s are 15, 2 5s are 10. இங்க ரிமைனிங் என்ன இருக்குமா? 3 இருக்கு. சோ 35 னா 7 5s are 35. ஓகேவா? அப்ப ரிமைனிங் எனக்கு 27/3. ஏன் இந்த மைனஸ் நான் விட்டுட்டேன்? சேம் சைன் இன்டிஜர் டிவிஷன்ல வந்ததுனா பிளஸ்ல தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ 1 3 is 3, 9 3s are 27. You are clear I think. சோ இப்போ x நோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 9. அப்ப இந்த இடத்துல நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. 9 into 15 you are getting this answer. Okay, positive one positive, another one negative, -135. Will you clear? Fifth sum. So இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா time duration with uniform decrease in temperature. So temperature வந்து 8 hours யூனிஃபார்மிட்டியா, அதாவது ஒருத்தங்களுக்கு நம்ம டெம்பரேச்சர் செக் பண்றோம்னா அந்த எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, யூனிஃபார்ம்னா ஒரே அளவுல சீரா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ டைம் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக 8 hours வந்து செக் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, இந்த டெம்பரேச்சர் ட்ராப் 24 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா டெம்பரேச்சர் எந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றாங்க? 24 டிகிரில போய் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா மொத்தமாக 8 hours எடுத்துக்குது. 8 hours எண்டில் எங்கே போய் ஸ்டாப் ஆகுது? 24 டிகிரியில் ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா பர் மினிட்டுக்கு சாரி பர் ஹவருக்கு இது டோட்டலாக 8 hours 24 டிகிரினா 1 ஹவருக்கு அது எவ்வளோ டிகிரி ட்ராப் அவுட் ஆகிருக்கும்? அதாவது 3 எத்தனை மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அதை நின்று நகர்ந்துருக்கும். அந்த டெம்பரேச்சர் ட்ராப் இன் ஈச் ஹவர். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அது எப்படி ட்ராப் ஆகிருக்கும், எவ்வளோ டிகிரி ட்ராப் ஆகிருக்கும் தான் என்னோட கொஸ்டின். அப்போ 24ல் how many 8s are there அப்படின்றது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 8 is 8, 3 8s are 24. ஸோ இது ஆக்சுவலி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டிகிரி. என்னதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்?
டெம்பரேச்சர் ட்ராப்ட் இன் ஈச் hour. அப்போ 1 மணி நேரத்துக்கு 3 டிகிரியில் போய் ஸோ அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக 8 ஹார்ஸில் 24 டிகிரியில் போய் ரீச் ஆகும்போது 1 ஹாருக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 3 டிகிரின்றதை சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 6th சம்மர் இது ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம இது ரிலவெண்ட்டாக மல்டிப்ளிகேஷனில் போட்டிருப்போம், அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ அதில் என்ன வேர்டை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைப்போம். ஸோ எலிவேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம லிஃப்டிங் சம் போட்டோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதுலேயும் அதே தான், கிரவுண்ட் லெவலில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மேலே எலிவேட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டருக்கு மேலே வந்து எலிவேட்டர் இருக்குது. ஓகேவா? இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த லிஃப்ட் வந்து பர் மினிட் ஒரு மினிட்டுக்கு 5 மீட்டர் தூரம் போகுது. ஓகேவா? ஒரு மீட்டருக்கு 5 மீட்டர் தூரம் போனது அப்படின்னா இப்போ உன்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் எலிவேட்டர் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன்? 15 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். நான் அங்கேருந்து -250 மீட்டருக்கு கீழே வரணும். அப்படி நான் கீழே வரதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குவேன்? ஸோ கொஷின்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நான் இங்கே இருக்கிற பொசிஷன் இப்போ எலிவேட்டர் 15 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். நான் -250 மீட்டருக்கு கீழே வரணும்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குவேன்? அதுதான் உன்னோட கொஷின். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? மொத்தமாக இதனோட ஹைட்டு தெரியணும். ஆமாம் தானே? அப்போ ஃபுல் ஹைட் எனக்கு வேணும்னா இந்த 15 மீட்டர்லேருந்து -250 டவுன் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ மீட்டரை நான் கிராஸ் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு 5 மீட்டர்னா மொத்தமாக எவ்வளோ மீட்டரை நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஹைட் லென்த்லேருந்து 5 மீட்டரை அப்படின்றத டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிடும்? எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் செக்மெண்ட் எழுதிக்கலாம். an elevator descends into a mine shaft at 1 minute. 1 மினிட்டுக்கு மைன் சாஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 மீட்டர் the distance to be travel. ஸோ எவ்வளோ டோட்டலாக ட்ராவல் ஆகிருக்குன்றதா 15 மீட்டரையும் -250 மீட்டர் என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆக்சுவலி இந்த ஃபுல் லெஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃபுல் மேலேருந்து -250 மீட்டர் வரும்போது இந்த பார்ட் என்னதான், ஏன்னா அங்கேருந்து இந்த லென்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 15 மீட்டர் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவோ மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? ஸோ 15 + 250 add, if you add means 265 மீட்டர். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களோட டைம் ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் 265 மீட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? டைமிங்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஓவரால் எவ்வளோ ஹைட்டு, அந்த ஃபுல் ஹைட்டிலேருந்து 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட் எது குறிக்குது? 5 பர் மினிட்டுக்கு அதை எடுத்துக்கக்கூடிய டைமிங். சரியா? ஸோ இதை டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 53. ஸோ சைட் ஒர்க்கில் நீங்கள் டிவைட் பண்ணி வேணால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 5 5s are 25, remaining 1, 5 3s are 15. So what answer you are getting? 53 minutes. Will you clear? Okay, 7th sum. Actually இது வந்து calorie sums. இப்போ நல்லா ஃபேட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியும் தன்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த சம்ஸ் தான் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் ஆஃப் கலோரிஸ் இன் 30 days 30 நாளில் அவங்க எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 4800 வெயிட்டேஜ் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. கலோரிஸ் தான் அவங்க குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பர் டேக்கு 30 நாளைக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் குறைச்சிருக்கும் போது ஸோ பர் 1 டேக்கு எவ்வளோ கலோரிஸ் வந்து குறைச்சிருக்க முடியும்? ஆக்சுவலி நீங்கள் கலோரியாக தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்? 4800 டிவைடட் பை 30 அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0s you just cancel it. 1 3 is 3, இங்கே 1 3 is 3, remaining 1 18 கன்சிடர். ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ண முடியலன்னா சைடு ஒர்க்கில் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. 6 3s are 18, இந்த 0 அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 160. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ குறையுது? 160 கலோரிஸ் லாஸ் பர் டே. ஒரு நாளைக்கு இவ்வளோனா தான் 30 டேஸ்க்கு இவ்வளோன்றது ரீச் ஆகும். 4000. அதே மல்டிப்ளிகேஷனில் மாற்றி கூட அவன் கேட்கலாம். ஓகேவா? 9th சம்மு இது ரொம்ப ஈஸி தான். டேரெக்டாகவே அதாவது 20ல் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிப்போம். இது நம்ம நேச்சுரலாக போடுவோம் இல்லையா. அப்போ 20 டிவைடட் பை 4 வித் சைனோட கொடுக்கும்போது எப்படி போடுவோம்? ஆக்சுவலி இந்த ஈக்குவல் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே மைனஸ் சேம் சைன் இருந்ததுன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். 1 4 is 4, 5 4s are 20. ஓகே. ஸோ அட் லாஸ்ட் சம்மர் சேம் இதுவும் அதே தான். 400ல் ஹவு மெனி டென்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க.
ஸோ அதை நம்ம டிவைட் தானே பண்ணுவோம். 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா -40 மட்டும் வந்து. ஓகே, ஸோ யூ கிளியர் ஐ திங்க். ஸோ இதில் ரிலேட்டடாக 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். புக்ஸில் ரெஃபர் பண்ணி யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஆன்சர். எஸ், தேங்க்யூ.